இந்த படத்தினுடைய கதைக்குள்ள மாஸ் மூமெண்ட் ஆஃப்டர் மாஸ் மூமெண்ட், எலிவேஷன் மூமெண்ட் ஆஃப்டர் எலிவேஷன் மூமெண்ட் தாராளமாக சேர்த்துருக்கலாம். பட் அது அவர் செய்ய விருப்பப்படலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதாவது எப்போ தன்னுடைய ஒரு சோலோ சண்டை காட்சி தேவையோ அப்போ மட்டுமே அதை பயன்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குல்ல. இந்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஈஸி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் இல்லை. ரொம்ப உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்கள், இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு முயற்சியிலையும் பெருசாக ஈடுபடாத ஒரு ஃபில்ம் எனக்கு பிடிச்சது. அதனால டைரக்டர் தனுஷ் பொறுத்த வரைக்கும் இல்லை, நடிகர் தனுஷை அவர் ஸ்டாராக பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆர்வமும் அவருக்கு பெருசாக இல்லை. வணக்கம், நான் சுதர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் தனுஷ் இயக்கியிருக்கிற மற்றும் நடிச்சிருக்கிற ஒரு நடிகர் பட்டாலுமே இருக்காங்க இந்த ஃபிலிமில். எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். செல்வராகவன் அவர்களும் இருக்கார் அந்த படத்தில். படம் பேர் ராயன். டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ராயனில் ஒரு இடத்துல ராயனுடைய கேரக்டர் வந்து ராவணனோட ஒப்பிடப்படுறாரு. விஷுவலாக அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவாக இருக்கட்டும், இல்லை துஷாரா விஜயன் ப்ளே பண்ணுற துர்கான்ற கேரக்டர், அவங்கள அந்த கடவுளோட ஒப்பிட்டு அந்த ஃபேமஸ் அந்த காடஸோட போஸ் இருக்குல்ல, காலை அப்படி தூக்கிட்டு நாக்கெல்லாம் வெளியில் வச்சுட்டு முகம் பூரா ரத்தத்தோட அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் மறுபடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த விஷுவல்ஸ்லாம் காட்டுறதுக்கு முன்னாடியே மச் ஏர்லியரே நமக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரு அசுர குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பயோ வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு அசுரன் டைட்டில் வச்சிருந்தாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராயன் அப்படிங்கிற பேர்னால மட்டும் நம்ம ராவணனோட ஒப்பிடல, பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஒரு தங்கச்சி மேலே ஒரு பயங்கரமான ஒரு பாசம் கொண்டவராக இருக்காரு. அந்த தங்கச்சி வந்து ரொம்ப அவங்க தன்னுடைய சண்டைகள் போடுறதுக்கான ஒரு திறமை, அவங்க அதுக்கான ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருக்காங்க. இன்னொன்று, 2 தம்பிகள் இருக்காங்க. அதில் ஒரு தம்பி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு தம்பி, அவரை முழுசாக நம்ப முடியுமான்னு தெரில. இன்னொரு தம்பி கொஞ்சம் பாசக்கார ஒரு தம்பி, அண்ணன் நீ சொல்ல நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கேற்ற ஒரு தம்பி கதாபாத்திரம். அண்ட் இன்ஃபேக்ட் இவங்களுடைய குடும்பத்திலேயே ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரத்தத்துக்குள்ள ஒரு வன்முறை எப்படியோ கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஃபில்மில். மேபி அதனால தானே இந்த படம் முடியும் போது ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய ராயன் கிட்ட கொடுத்துட்டு, கை மாற்றிட்டுன்னே சொல்லலாம், கொடுத்துட்டு அவங்க வந்து இல்லை உங்கள் ரத்தம் தயவு செய்து வேணாம் அப்படின்றத அவங்க உணர்ந்துடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் படிக்க போகலாம், ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி தண்டமாக எதுவுமே பண்ணாமல் கிடக்கலாம், இன்னொருத்தர் எனக்கு இந்த வன்முறையே ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு வேணாண்டா அப்படின்னு வாழ்ந்தா கூட சம்ஹவ் அந்த வன்முறை அவங்களை தேடி வந்துடுது. இந்த படத்துக்கான ப்ரெமிஸே ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் இட்ஸ் அ வாட் இஃப். எப்படின்னா, இந்த ஒரு அசுர குடும்பத்தை, இந்த ஒரு அசுரர்கள் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் சிவிலைசேஷனுக்குள்ளே அப்படி இறக்கிட்டு அவங்கள ஏழ்மைக்குள்ளே தள்ளிட்டு, இந்த சமுதாய அக்கறை அவங்க மேலே பெருசாக இல்லாத ஒரு நேரத்தில் கடவுளும் அவங்கள ஓரளவு கைவிட்டார் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்க எப்படி நடந்துப்பாங்க? ராயனும் அவர் தம்பிகளும் தங்கச்சியும் இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய பெற்றோர்கள் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போகிறாங்க வீட்டில் இருந்து. அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வரல. அவங்களுக்கு என்னாச்சு, பிழைச்சாங்களா இல்லை விட்டுட்டு ஓடிட்டாங்களா நமக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சது ஆக்சுவலி அதுக்குள்ளே பெருசாக இறங்கி அதில் ஒரு தீர்வு கொடுக்காம இருப்பது. ஸோ இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் போய் பழச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்குள்ளே ரொம்ப கோல்டாக நீங்கள் தள்ள விடப்படும்போது நீங்கள் அடுத்து என்ன செய்வீங்க? ஐயோ, யாருமே நம்மளை பார்த்துக்க இல்லையே, மனுஷங்க யாரும் நம்மளை சுற்றி இல்லை நம்மளை பார்த்துக்க அப்படின்னா வேற என்ன, வானத்தை பார்த்து கடவுள் அப்படின்ற ஒரு உருவம் ஏதாவது இருக்குமா, நம்மளை காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தானே. இந்த படம் ஓரளவுக்கு அந்த கடவுளுக்கான ஃபிகராக நம்ம யாரை பார்ப்போம்? யூஸ்வலாக இந்த பூஜாரிங்க, இந்த இவங்கள தானே ஜென்ரலாக பார்க்கப்படுறாங்க அவங்க. ஸோ அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம் சந்திக்கிறார் ராயன். அங்கே இதெல்லாம் ஆரம்பத்திலே நடந்தது, ஒரு கொலை மாதிரி ஒன்று நடக்கும்பொழுது எது சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காட் ஃபிகரை முதல்ல காலி பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லாமல். ஏன்னா இன்னைக்கு மைத்தாலஜியில் இந்த கடவுள் வந்து அசுரர்கள் பக்கம் வந்திருக்காரு இல்லை, எப்பவுமே தேவர்கள் சேர்த்தானே அவர் போய் நிற்பார். அந்த இடத்துல ஒரு டைலாக் கூட வரும், நான் கத்தி சிரிச்சிட்டேன். என்ன அவர் எங்கேப்பா போனார்னா, அவர் சாமி கிட்ட போயிட்டாருன்னா, ஓ பூஜாரி இல்லை, அதனால தான் சாமி கிட்ட போகிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வழி அப்படின்னு சொல்லிட்டு. எனவே செல்வராகவன் இந்த படத்தில் இருக்கிறதுனால மட்டும் சொல்லலை, அவர் தனுஷ் வச்சு இயக்கின புதுப்பேட்டையில் இந்த ஆரம்பம் ஓரளவுக்கு சிமிலர் தான்ல. ஏன்னா அந்த பெற்றோர்கள் கைவிட்டுருவாங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் நடக்கும், வேற வழி இல்லாமல் சின்ன வயசுலேயே நீ உனக்காக சம்பாதிக்க வேண்டியிருக்கும், பிழைக்க கற்றுக்க வேண்டியிருக்கும், அந்த வயசில் படிக்க வேண்டிய ஒரு வயசில். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கொக்கிக்குமாருக்கு ஒரு ராயனுக்கும், கொக்கிக்குமார் அப்படிங்கிறவன் ரொம்ப ஒரு சுயநலம் பிடிச்சவன். இந்த உலகத்தில் பிழைக்கிறது மட்டும் அவங்கள எப்படியாவது நம்ம பெருசாக வந்துடணும், முழுசாக அந்த படத்தில் தான் நான் டைலாக் முழுசாக வர்றதுக்கு முன்னாடியே பெருசாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள்.
இவன் ராயன் வந்து இன்னும் கொஞ்சம் புத்திசாலி. இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு மனுஷன். அ தன்னுடைய குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஒரு சுயநலம் பெருசாக இல்லாத ஒருத்தன். சுயநலமே இல்லன்னு நினைக்கிறேன் மோர் ஆர் லெஸ். இவங்களுக்காக தன்னை தானே அர்ப்பணிச்சுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒருவன். நம்ம நம்ம ரொம்ப தமிழ் படம் பார்த்து அதில ஊறி போய் வளர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு கதாபாத்திரமாவது தன்னுடைய தம்பி, தங்கச்சிய ஓரளவுக்கு கரை சேர்க்கணும். ஒரு விளக்கு ஏத்தணும் அவங்க வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சுட்டு, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காளிதாஸ் ஜெயராம் ப்ளே பண்ற ஒரு கேரக்டருக்கு, மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவன படிக்க வைக்கணும் எப்படியாவது. அதுக்கப்புறம் என் தங்கச்சி துர்காவ எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சாலே, நம்ம ஒரு மாரி கண்ண அப்படி சுருக்கி பார்த்தா பாஷா முகம் அப்படி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல. இதுல ஒரு காட்சி கூட வரும் ஆக்சுவலி. அவர் வந்து ராயன் வந்து ஒருத்தர போய் மிரட்டுவாரு. மிரட்டிட்டு கேஸ வாபஸ் வாங்க வச்சுருவாரு. வச்ச பிறகு ஒருத்தன் கேட்பான். "அ என்ன சொன்னான் அவன்ட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, ஆல்மோஸ்ட் "உண்மைய சொன்னேன்" அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இல்ல, இல்ல அதெல்லாம் சொல்லல. அவர் வந்து "நான் கெஞ்சி கேட்டேன்" அப்படின்றாரு. அ இந்த மாதிரி பல காட்சிகள்ல, பல ஐடியாஸ்ல தனுஷ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் சும்மா ஈஸியாக உங்களுக்கு ஒரு மாஸ் மொமெண்ட் உருவாக்குறதுல அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஈஸியா சுலபமா உங்கள கைத்தட்ட வைக்கணும்னா தாராளமா வைக்கலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. பட் அது வேணாம். எனக்கு இந்த கதை அ கதைய இன்னும் பரிசுத்தமாக சொல்லணும். இந்த கதை மேல எனக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம கவனிக்கலாம். ராயன் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு புரோட்டகனிஸ்ட் கேரக்டராவே நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு சிங்கத்தோட ஒப்பிடப்படுறாரு அந்த ஃபில்ம்ல. அண்ட் அது சும்மா ஒரு மேலோட்டமா ஒரு மாஸுக்காக ஒப்பிடுற ஒரு கம்பேரிசன் மட்டும் கிடையாது. ஏன்னா, ஒரு சிங்கம் எப்படி அட்டாக் பண்ணும்? கொஞ்சம் பதுங்கும். எப்போ தேவையோ அப்போ பாயும். ரொம்ப அமைதியாக கொல்லும். அண்ட் அவர் கொல்லக்கூடிய ஒரு யூஸ் பண்ற ஒரு வெப்பன் கூட ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய க்ளாவ தானே பயங்கரமாக பயன்படுத்தி அடிக்கும் இல்ல க்ளாஸ. ஸோ இவரு ஆல்மோஸ்ட் அந்த மாரி ஒரு க்ளா மாதிரியான ஒரு வெப்பன் வச்சு தான் எல்லார் கூடயும் சண்டை போடுறாரு. அதனால ரொம்ப ஒரு ஒரு அ நெறைய கற்பனை யூஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ண ஒரு ஃபைட் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம்ல பார்க்கலாம். ஒரு சிங்கத்த போலவே வெளியில என்னத்தான் பயங்கரமா கர்ஜிச்சாலும், பெரிய பயமுறுத்தினாலும் கூட, தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது, ஒரு அளவில்லாத பொறுமை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம ராயன். தனுஷ் ரொம்ப ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர. ஆல்மோஸ்ட் ஒரு ராயலாக, ரீகலாக ப்ளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு ஒரு சீன்ல எஸ்.ஜே. சூர்யாவுடைய சேது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் ஒரு வீட்டுக்குள்ள இவர் தன்னந்தனியாக நடக்கும்போது, சைடு பூராக ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது? வுல்வ்ஸ் மாரி ஓநாய்கள் போல அவங்க எல்லாம் நின்னுகிட்டு ஒரு மாரி ஓகே இவர்கிட்ட நம்ம நெருங்குனா கண்டிப்பா அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் உட்கார்ந்திருப்பாங்க. சைட்ல நின்னுட்டு ஒரு மாரி கொஞ்சம் பதறிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு காட்சியை அவர் இப்படி படம் புடிச்சிருக்காரு. இல்ல அவர் எப்படி நடந்து வராரு அந்த ஒரு காட்சியில அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இல்ல அவர் ஒருத்தர கொல்ல போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு, நீங்க பூனைகள்லாம் வளர்த்துருக்கீங்கன்னா தெரியும். அந்த பூனை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணும்போது அதனுடைய கண்ணு வந்து திடீர்னு ஒரு ஒரு உனக்குள்ள நீ ரொம்ப பாசக்கார பூனைன்னு நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளோ ஒரு வெறி இருக்கா அந்த கண்ணுக்குள்ள அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கும்ல. அந்த வெறியெல்லாம் இவர் எப்படி கேப்சர் பண்ணியிருக்காரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துல ராயன், துர்கா, துஷாரா விஜயன் ப்ளே பண்ண கேரக்டர் அந்த அவங்களுடைய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உறவின் வழியாக தான் இந்த 2 கதாபாத்திரங்கள் மேல நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? ஓரளவுக்கு ஒரு 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 கனெக்ஷன், ஒரு அன்பு கொஞ்சம் உருவாகுறதுக்கான ஒரு காரணம் இதுதான். ஏன்னா, யார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல ஒரு பெரிய அளவுல அன்பு வைக்க முடியுதோ, அவங்க மேல தானே நமக்கு கொஞ்சம் அன்பு வரும். ஏன் சொல்ல வரேன்னா, அதுதானே எல்லாருடைய ஒரு ஒரு அடிப்படை ஒரு உள்ளுக்குள்ள ஓரமா ஒதுக்கி பதுக்கி வச்சிருக்கிற ஒரு ஆசை என்ன? யாரையாவது நம்மள சந்திக்கணும். அவங்க வந்து நமக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நம்மள நேசிக்கணும். அவங்களுக்காக நம்மளும் எதை வேணா தியாகம் தியாகம் பண்ணிறலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்கள நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறவத்தான பெரும்பாலான மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த ராயன், துர்கா உறவு அப்பேற்பட்டது தான். அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்லி இந்த தியாகம் அதாவது உங்கள மீறி நீங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் திங் அபவுட் ஹியூமன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நம்மளுடைய ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயே எவல்யூஷன் என்ன புகுத்தி வச்சிருக்கு அப்படின்னா, நீ உன்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது தானே. நீ சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிரதானமாக நம்ம இன்ஸ்டிங்க்ட்டுக்குள்ளேயே அது கோட் பண்ணப்பட்டிருக்கு. பட் அப்படி இருந்தும் இந்த ஒரு அன்பு, காதல் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் வரும்பொழுது, நம்மளுடைய அந்த ஒரு ஜெனடிக் கோடிங்க தாண்டி நம்மளால தியாகங்கள்லாம் பண்ண முடியாது. சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க இந்த ஸ்பேஸ்ல அப்படின்ட்டு. ராயனும், துர்காவும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள கூட மறந்துருவாங்க. ஓரளவுக்கு மன்னிச்சுருவாங்க. பெரிய பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது இந்த இருவருக்குமே. பட் இருந்தும் அந்த அ எதிர் ராயனுக்கு துர்காவுக்கு ஒண்ணு நடந்தா ராயனால அவனால மன்னிக்க முடியாது. ராயனுக்கும் நடந்தா துர்காவால மன்னிக்க முடியாது. இந்த உறவு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு டயலாக்லயே அ 2 பேருமே அத சொல்லுவாங்க வெவ்வேறு இடங்கள்ல. ஸோ ஓவரால் நான் ரொம்ப ரசிச்ச உறவாவே பார்க்குறேன். தனுஷ் நினைச்சிருந்தால், இந்த படத்தினுடைய கதைக்குள்ள மாஸ் மொமெண்ட் ஆஃப்டர் மாஸ் மொமெண்ட், எலிவேஷன் மொமெண்ட் ஆஃப்டர் எலிவேஷன் மொமெண்ட் தாராளமாக சேர்த்திருக்கலாம்.
பட் அது அவர் செய்ய விருப்பப்படலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதாவது எப்போ தன்னுடைய ஒரு சோலோ சண்டை காட்சி தேவையோ, அப்போ மட்டுமே அதை பயன்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அது அது கூட அவர் எப்படி ஷூட் பண்ணுறாரு பாருங்களேன். அரௌண்ட் த இன்டர்வல் பாயிண்ட் வந்து சரவணன் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் பல ரோல்ஸில் ரசிச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் லீடர் மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாரு. அவர் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. அண்ட் அவருடைய அடியாட்கள் எல்லாருமே வீட்டை சுற்றி இருந்தும் கூட நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம கவனிக்கல. இவருடைய முகத்து வழியாகத்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். பின்னாடி சத்தங்கள் மட்டும் நமக்கு கேட்குது. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது நடக்குது. பாஷால சொல்லுவார்ல, என்னப்பா மாணிக்கம் சத்தம் கேட்கும்போது நினைச்சேன் அப்படின்ற மாதிரி. அவர் 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 அந்த சரவணன் ப்ளே பண்ற ஒரு கேரக்டர் வந்து ஐயோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேனே, இந்த சின்ன தவறு போதுமானதாச்சு, எப்படி ஒரு சிங்கத்துக்கிட்ட நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணா போதும்ல. அதே போலதான் ராயன் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு காட்சியில் அவர் தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவர் கொல்ல வர்ற அந்த ஒரு ஸ்டண்ட் காட்சியில கூட பெருசா நம்ம ராயனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த காட்சியை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஓரளவுக்கு இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நியூட்ரலான ஒரு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டா என்ன நடக்குது அந்த சண்டையில அப்படிங்கிறது கூட முழுசா நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அந்த தேவையும் கிடையாது. இந்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஈஸி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் இல்லை. ரொம்ப உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்க, இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு முயற்சியிலையும் பெருசாக ஈடுபடாத ஒரு ஃபில்ம் எனக்கு பிடிச்சது. அதனால லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரகாஷ் ராஜ் வந்து தன்னுடைய தந்தைக்கு என்ன ஆச்சு, அவர் ஒரு போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவருடைய தந்தைக்கு என்ன ஆச்சு, ஏன் அவருக்கு இந்த ஊரை இந்த நெய்பர்ஹுட்டை சுத்தம் படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றத பொறுத்து பேசுவார். அது பேசும்பொழுது டுவர்ட்ஸ் எண்ட் வந்து தனுஷ் கேரக்டர் எஸ். சூர்யாவுக்கு ஒன்று பண்ணுவார். அது பண்ணும்போது நமக்கு மறுபடியும் அதை யோசிக்க வைக்கும். ஏன்னா சரவணன் ப்ளே பண்ணுற அந்த துரை அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு 7.5 எனக்கு கூட்டு வந்தல பல வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பெருசாக விவரிக்காதது இந்த உலகத்துடைய ஒரு ஆத்தென்டிசிட்டிக்கு உதவிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த சண்டை காட்சிகள் வரும் பொழுது அதை அவர் எப்படி ஷூட் பண்ணியிருக்காருன்றது எனக்கு பிடிச்சது. அந்த காட்சிகளில் லைட்டிங் எப்படி இருக்குன்றது, எப்படி ஒரு நிழல்கள்லாம் பயங்கரமாக பயன்படுத்துகிறார் அந்த காட்சிகளில். இல்லை ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஃபிலிமில். ரஹ்மான் அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த ஃபிலிமில். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் நீங்கள் பல பேர் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அந்த 2 ரேப் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துவோடைய ஒரு சண்டை காட்சி, சந்தீப் கிருஷ்ணனுடைய ஒரு சண்டை காட்சி இருக்குது. அதில் வந்து ரஹ்மான் எந்த மாதிரியான ஒரு சர்டன் அவசரம் இருக்கும் அந்த ஒரு பீட்ஸில். இல்லை அதுக்கு பிறகு நான் மறக்க முடியாத ஒரு மோமெண்ட்டாக நான் பார்க்குறது வந்து அந்த ராயன் அண்ணன் தம்பிங்க அவங்க 3 பேருமே டுவர்ட்ஸ் இன்டர்வல் ஒரு சண்டைக்குள்ளே அப்படி வருவாங்க. வந்தது அது எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதமாக இருக்கட்டும். அந்த மோமெண்ட் வந்து அதில் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ரஹ்மான் ரொம்ப ஒரு டல்லான ஒரு சின்ன ஒரு டீப்பான ஒரு பர்கஷன் சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இல்லை அது பிறகு செகண்ட் ஹாஃபில் ராயன் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவரை காப்பாற்றுறதுக்காக செல்வராகவன் கதாபாத்திரமும் துஷாரா விஜயன் கதாபாத்திரமும் அவங்க போடக்கூடிய ஒரு சண்டை காட்சி இல்லை. நான் அப்சல்யூட்லி லவ் பண்ண அந்த கொரியோகிராஃபியில் அந்த சண்டை காட்சியில் அந்த இடத்துல ரஹ்மானோட மியூசிக் எப்படி இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஒரு சண்டை காட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் துஷாராவுடைய துர்கா கேரக்டர் வந்து அவங்க கொஞ்சம் கூட ஒரு பெண் சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஜென்ரலாக அவங்க ஃபிசிக்கலி இன்ஃபீரியர் ஸ்பீஷீஸாக பார்க்கப்படுறாங்க. பட் அதனுடைய ஃபீலிங் உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த இடம் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு, அந்த சண்டை முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிணங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய டேமேஜ் என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, டைரக்டர் தனுஷ் பொறுத்த வரைக்கும் இல்லை, நடிகர் தனுஷை அவர் ஸ்டாராக பார்க்கல, ஸ்டாராக பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆர்வமும் அவருக்கு பெருசாக இல்லை. அதனால தான் துஷாராக்கு அப்பேற்பட்ட ஒரு இம்ப்ரெசிவ் ஃபைட் சீன் கொடுக்க முடியுதில்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி படங்களில் ஒரு கேங்ஸ்டர் படங்களில் பெண்கள் ரொம்ப விக்டிம்ஸாக தான் காட்டப்படுவாங்க. பட் இதில் துர்கா விக்டிம்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பெரிய மன்னிப்பு தன்மையும் கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னா வாங்கிக்கும். அதாவது அவங்களுக்கு ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு சம மாஸ் லைன் கூட ஒன்று வரும். ஆரம்பத்தில் ஒரு காட்சியில் வரும், அதாவது இந்த தம்பிக்கிட்ட இப்படி இருந்தா நீ இவங்கிட்ட மாட்டுவா, அப்படி இருந்தா அவங்கிட்ட மாட்டுவா, பெரியவங்கிட்ட வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு காட்சியில் அவனை விட இவன் இன்னும் மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃப்ல. அதனுடைய கண்டினியூவேஷனாக எனக்கு பிடிச்சது. இன்ஃபேக்ட் நம்ம கில்பில் மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரிலாம் நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் ஷூட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும்ல. பட் அது அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை ரொம்ப ரூட்டடாக இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், ஒரு வெறிக்குண்ட கதாபாத்திரம், ஒரு பெண் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஸ்டண்ட் காட்சி பார்க்கும்போதில்ல, ஓகே யூனோ வாட், நம்மளால இதை லோக்கலைஸ் பண்ணி மேபி எடுக்க முடியுமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்ததாகத்தான் பார்க்குறேன். பட் என்னடா இது ஒரு ஃப்ளாலெஸ் ஃபில்மா, அவ்வளோ பிடிச்சதா உங்களுக்கு அப்படின்னா, பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு ராயனில். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா, தனுஷுடைய நட்சத்திர அந்தஸ்துக்கு இந்த படம் ஒன்றும் பெரிய மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படல. அது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லும்போது, எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கு.
அண்ட் மேபி அவர் சமீப படங்கள்ல கொஞ்சம் இந்த ஓவர் த டாப் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொஞ்சம் நெறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. இந்த படத்துல அதற்கான தேவை இல்ல. அதற்கான இடமும் பெருசாக இல்ல. பட் அப்படி இருந்தும் 1, 2 இடங்கள்ல ஒரு சகஜமான அவருடைய ஒரு ஒரு பாணியில குடுக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கான முயற்சிகள் அங்கங்க சின்ன சின்னதா அப்படி எட்டி பார்த்துட்டு போச்சோ அப்படின்னு தோணுச்சு. அது அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சா இந்த படத்துக்கு அப்படின்னு என்ன யோசிக்க வச்சது. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு ஒரு காமெடில இருந்து ஒரு மெனஸ் போறாரு. எப்படின்னா, தனுஷ் அவரும் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி, அது ஸ்டேஜ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனுடைய செட்டப் எல்லாமே. அதுல அவங்க சந்திக்கும்போது அவர் கேட்கிறாரு, "நீ இப்போ என்ன தனியா போய் போட்டியா? இல்ல ஒரு கேங்காக போய் போட்டியா?" அப்படின்னு சொல்ற ஒரு காட்சி ஒண்ணு இருக்குல்ல. அதுல ஒரு ஒரு அடிப்படை நகைச்சுவை ஒண்ணு கலந்திருக்கு. பட் அதிலிருந்து அடுத்து, "நீ என் கூட சேர்றியான்னு நான் கேட்கல. நீ என் கூட சேர்றன்னு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போதுல்ல, அது அவ்வளோ பெரிய ஒரு அபாயம் கம்யூனிகேட் ஆகுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மேபி பிகாஸ் அந்த நகைச்சுவையினால கொஞ்சம் டைல்யூட் ஆச்சான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அண்ட் அவருடைய ஒரு சேது அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமே ஒண்ணும் பயங்கரமாக எழுதப்பட்ட ஒரு ஒரு கதாபாத்திரமா அப்படின்றபோது ஐ அம் நாட் ரியலி ஷூர். ஏன்னா ஒண்ணு எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த துரை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட இருந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த சேது பக்கம் இந்த கதை எப்படி நகருது, இவர் இன்னும் பெரிய வில்லன் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒண்ணு வருதுல்ல. குட்டி குட்டி ஐடியாஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு இவர் ரொம்ப மக்கள ரொம்ப மேனிபுலேட் பண்ணக்கூடியவரு. அவசரமாக ஒரு விஷயம் எடுத்து சும்மா கத்தி தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு ஆள் மட்டும் இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. பட் அது ஃப்ளெஷ் அவுட் ஆச்சா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, அவருக்கும் சந்தீப் கிஷன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு முத்துக்கும் அவங்களுடைய உறவு ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. அந்த உறவுல பெருசா நேரம் இந்த படம் செலவழிக்க முடியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது செலவழிக்க முடியாத காரணத்தினால, இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய ஓகே நான் யார் பக்கம் இருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாறுதல் நடக்கும்போது, அப்போ நம்மள அத யோசிக்க வைக்குது. இது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கா? என்னால இத முழுமையாக நம்ப முடியுதா? ஏத்துக்க முடியுதா? ஆனா அகைன் அதுக்கான ஒரு விளக்கம் படுது. பட் அந்த விளக்கம் வந்து ரொம்ப கம்பெல்லிங்காக இருக்கா? பெரிய நேரம் இல்லல்ல. அது கொஞ்சம் அவசரமாக பாருங்க இதுதான் கான்செப்ட். இதனால தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சே ஒழிய, உணர்வு பூர்வமாக நம்மள கன்வின்ஸ் பண்ணுச்சா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஓரளவுக்கு என்னதான் ராயனும், துர்காவும் பெரிய ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு பெரிய அன்பு வச்சிருக்காங்கல்ல. இருந்தும் அவங்க கொஞ்சம் கோல்டான ஒரு கேரக்டர்ஸ் தான். அதனால ரொம்ப பெரிய பாசம் உங்களால அவங்க மேல தெரிவிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பெரிய புன்னகைலாம் கிடையாது. அதுக்கான இடமே கிடையாது அவங்களுக்கு. அண்ட் 2வது ரொம்ப என்ன என்ன உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நடக்கிறது எங்கேயுமே கிடையாது. இந்த படத்தினுடைய ஒரு டிஃபென்ஸ்ல பேசணும் அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலயும், அவங்க படக்கூடிய ஒரு கஷ்டங்கள்லயும், தன்னை சுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது, இதுல நீ பார்க்கிறவனுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காம இருந்தா என்ன அப்படின்ற ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபேக்ட் ரைட் அட் த பிகினிங் ராயன் வந்து தன்னை ஒரு நாயோட ஒப்பிட்டு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ஏன் அதெல்லாம் இங்க அப்படியே வெளியில வாழ்ந்து பொழைச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது போல நானும் பொழைச்சுக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு சீன். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நாய் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், என்னத்தான் வெளியே இருந்தாலும், அதால அன்பு காட்ட முடியும். அது இன்னமும் அந்த ஒரு இன்னசென்ஸை ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் மனுஷங்க ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி கிடையாதுல்ல. பட் ஓரளவுக்கு ஆணித்தனமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, முத்துவுக்கும் மாணிக்கவேலுக்கும் அந்த அண்ணன் தம்பி உறவும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா, அந்த அந்த ஒரு உறவுனால சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது, மேபி அந்த உறவுல ஒரு பெரிய விவரிப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி அந்த ஒரு 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 2 பேர் மேல எனக்கு ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் அக்கறை வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நெறைய குட்டி குட்டி டெண்டர் டச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபிலிம்ல. அதுதான் எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய ஒரு அன்பு உருவாக்கிச்சு. பரவால்ல. ஆமா பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபில்ம்லாம் கிடையாது. அண்ட் மேபி சில பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 அடிப்படைகள்லயே இருக்கோ அப்படின்னு இருந்தாலும் கூட, எனக்கு கண்டிப்பா இத டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு இந்த ஃபில்ம. லைக் சில டச்சஸ் சொல்றேனே, முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவன் எப்பேர்ப்பட்டவன் தெரியும். பட் அதுக்கு ஒரு ஒரு சின்ன சீன எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்படியே போய் அந்த ஸ்பீக்கர்ல சத்தம் வருது பாரு, வெளில போய் ஒருத்தன்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்றான், அங்க போயிட்டு யாரு கூடயும் பேசுற பொறுமைலாம் எங்க ஆளுக்கு கிடையாது. அங்க போயிட்டு நேரா வயர வெட்டிட்டு உள்ள வந்துடுறான். சோ, அதுல நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கலாம் அந்த கேரக்டர பொறுத்து. இல்ல மாணிக்கத்தினுடைய ஒரு கண்கள், அவரு மாணிக்கம் வந்து எப்படி நடந்துக்கிறான், அவன் எப்படி திரும்ப திரும்ப அந்த மன்னிப்பு கேட்கிற ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்கு. ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்டான ஒரு பாசக்காரன்ல, அந்த ஒரு சென்ஸாக இருக்கட்டும். இல்ல இன்னொரு ஒரு சின்ன மொமெண்ட், துர்கா வந்து ஒரு இடத்துல ராயன் கிட்ட ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க மொட்டை மாடியில. இல்ல அதுவா இருக்கட்டும், இல்ல அந்த டௌரிய பொறுத்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள. அது எனக்கு பிடிச்சது. இந்த துர்கா வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போதுல, இன்னொரு கொஞ்சம் சுமாரான ஒரு படமாக இருந்திருந்தால் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாட்டுலேருந்து அப்படியே நேரா நேரா ஒரு முழு பாட்டுக்கு அப்படி போய் அந்த அண்ணன் தங்கச்சி உறவுடைய அழகு வெளிப்படுத்துற ஒரு பாட்டாக போயிருக்கும். பட் இந்த படம் அவ்வளோ ஈஸியா எதையுமே செய்ய விரும்பல. இன்னொரு காட்சியில சொல்லணும்னா, துர்கா வந்து ஏன் அண்ணா இப்ப பாரு இந்த மாதிரி ஒரு மொட்டை அடிச்ச மாதிரியே ஒரு முடிய வச்சிருக்க, கொஞ்சம் வளர்க்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஓகே இதுக்கு என்ன ஏதாவது ஆழமான கதை ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் அங்க வரும்.
பட் பதில் என்ன ரொம்ப சிரிக்க வச்சு, சும்மா இவரு அப்படி பார்த்துட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்ற ஒரு சீன் இருக்குல்ல, பிடிச்சது. சிம்பிள் ப்ரூஃப் உங்களுக்கு தேவை. தனுஷுடைய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அர்த்தமுள்ள படங்கள் எடுப்பதும், கொஞ்சம் ஆழமுள்ள படங்கள் எடுப்பதும், இது சும்மா நான் வந்து அப்படியே ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறதுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய படங்கள் இது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க ரொம்ப தூரம் பார்க்க தேவையில்ல. அவர் மத்த கதாபாத்திரங்கள எப்படி அணுகுறாரு, அவங்கள பொறுத்த சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில்கள் இந்த படம் எப்படி குடுக்குது அப்படின்னு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் துர்கா பொறுத்தவரைக்கும், ஏதோ ஒரு ஓரத்துல நமக்கு தோன்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன அப்படின்னா, நீ வந்து முத்துவ வந்து படிக்க வைக்கிற. ஆனா துர்காவ ஏன் நீ படிக்க வைக்கல? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருமே ஆனால், அதற்கான ஒரு பதிலும் இந்த படம் குடுக்குது. துர்காக்கு ஏன் பெருசா கல்யாணத்துல ஈடுபாடு இல்ல அப்படிங்கிறதுக்கான பதில்கள் கிடைக்குது. இன்ஃபாக்ட் தன்ன தானே இன்னும் பெட்டரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்ச ஒரு ஒரு ஆக்டர், டைரக்டராக இருந்திருந்தால், ஓப்பனிங் சீன்ல அப்படி இருக்குமா என்ன? அந்த ஓப்பனிங் சீன் பாருங்க என்ன நடக்குது. அவர் பாட்டுக்கு ஒரு ஏப்ரன் மாரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சமையல் செஞ்சுகிட்டு இருக்காரு. அண்ட் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ப்ராபப்லி ஃப்ரைட் ரைஸ் இது போல. ஏன்னா அது ஃபாஸ்ட் ஃபுட் கடை இல்ல. சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் படங்கள் கிடையவே கிடையாது. அண்ட் அதனால தான் இந்த ராயன் அப்படிங்கிற ஒரு அத நம்ம ஒரு டிஷ்ஷா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பயங்கர ருசிகரமா பெர்ஃபெக்ட் டிஷ்ஷா அப்படின்னா, மேபி நாட் ரியலி. பட் இருந்தும் நெறைய ஸ்ட்ரெங்த்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம டைரக்டர் தனுஷ பார்த்துட்டு டூ கீப் குக்கிங் அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் ராயன். உங்களுக்கு இந்த படத்துல உங்களுடைய விமர்சனங்கள் என்ன? உங்களுக்கு என்ன பிடிச்சது, பிடிக்கல? காமெண்ட்ஸ் எழுதுங்க. கண்டிப்பா படிக்கிறேன். நன்றிகள் as always for the support. மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ வெரி மச்.